எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கீங்களா? வாங்க, பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை சட்டுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இது உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். முதல்ல முக்கியமான தினங்கள், அடுத்து நம்ம தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வுகள், அப்புறம் தேசிய பாதுகாப்பு, பொருளாதாரம், கடைசியா உலகளாவிய மற்றும் சுற்றுச்சூழல் செய்திகள்னு வரிசையா பார்க்கலாம். இறுதியா தேர்வுக்கான ஒரு விரைவு பார்வையும் இருக்கு. முதல்ல தேதியை குறிச்சுக்கலாம். பிப்ரவரி 13. இந்த தேதிக்கு 2 முக்கியமான சிறப்புகள் இருக்கு. பிப்ரவரி 13ஆம் தேதின்னு சொன்னதும் நமக்கு 2 விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்னு, இந்தியாவின் நைட்டிங்கேல்னு நாம பெருமையா சொல்ற சரோஜினி நாயுடு அவங்களோட பிறந்த நாள். இததான் நாம தேசிய பெண்கள் தினமா கொண்டாடுறோம். அதே நாள்ல உலக அளவுல பாத்தீங்கன்னா உலக வானொலி தினம். ரேடியோ ஒரு தகவல் தொடர்பு சாதனமா எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்காக இந்த நாள். இந்த வருஷத்தோட தீம் கூட பாருங்க, தகவல், பொழுதுபோக்கு மற்றும் கல்வியில் ஒரு நூற்றாண்டு. அடுத்ததா நம்ம மாநிலமான தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகளா பார்க்கலாம். இதுல 2 மேஜர் அப்டேட்ஸ் இருக்கு. நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டோட வரலாற்றுல முக்கியமான தலைவர்களை கௌரவிக்கிற வகையில சில புதிய சிலைகளையும் அரங்கங்களையும் திறந்து வச்சிருக்காரு. எங்கெங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரோட்ல தீரன் சின்னமலைக்கும் கரூரில் சி முத்துசாமிக்கும் சிலைகள், அதே மாதிரி நாமக்கல்ல டாக்டர் பி சுப்பராயன் பேர்லயும் அரியலூரில் கியாபே விஸ்வநாதம் பேர்லயும் புதிய அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான சுகாதார முன்னெடுப்பு. இந்தியாலேயே முதல் முறையா சென்னையில ஒரு நல்லதரவு மையம், அதாவது பாலியேட்டிவ் கேர் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா தாம்பரம் சானட்டோரியத்துல இருக்கிற ஜிடிபி மருத்துவமனையில. இது புற்றுநோயோட கடைசி கட்டத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருக்கும். இந்த ஒரு அருமையான திட்டத்துக்காக நம்ம மாநில அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு தெரியுமா? 7.44 கோடி ரூபாய். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி திட்டங்களோட பட்ஜெட் பத்தி கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து தேசிய அளவுக்கு போலாம். பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தமான சில முக்கியமான அப்டேட்ஸை பார்க்கலாம். முதல்ல சிபிஐ, அதாவது நுகர்வோர் விலை குறியீடு. இது என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நாம தினமும் வாங்குற பொருட்கள், சேவைகளோட விலை எப்படி ஏறுது இறங்குதுன்னு கணக்கிடுற ஒரு முறை தான் இது. இதை வச்சுதான் பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை அளவிடுவாங்க. இப்போ இந்த சிபிஐல ஒரு முக்கியமான மாற்றத்தை நம்ம மத்திய புள்ளியியல் அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2012 அடிப்படை ஆண்டா வச்சு கணக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை 2024க்கு மாத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கணக்குல எடுத்துக்கிற பொருட்களோட எண்ணிக்கையையும் 299 இருந்து 358 அதிகரிச்சிருக்காங்க. இதனால கணக்கீடு இன்னும் துல்லியமா இருக்கும். இந்த அப்டேட்டால நமக்கு கிடைச்சிருக்கிற புது டேட்டா என்னன்னா, ஜனவரி 2026க்கான சில்லறை பணவீக்கம் 2.75% குறைஞ்சிருக்கு. இது எக்கனாமி பகுதியிலிருந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஒரு மைல்கல்லுன்னே சொல்லலாம். கேரளால இருக்கிற இடுக்கி நீர்மின் திட்டம் ஆரம்பிச்சு இப்போ 50 வருஷம் ஆகுது. இது பெரியாராத்துல கட்டப்பட்டிருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்தியாவோட மிகப்பெரிய நிலத்தடி மின் நிலையம் இங்கதான் இருக்கு. இப்போ பாதுகாப்பு துறைக்கு வருவோம். 2 பெரிய அப்டேட்ஸ். ஒன்னு, நம்ம பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் பிரான்ஸ் கிட்ட இருந்து 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கு முதல் கட்ட ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 2வது, நம்ம இந்திய விமானப்படையும் தாய்லாந்து விமானப்படையும் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சியில ஈடுபடுறாங்க. இதுல நம்மளோட Su-30 MKI விமானங்கள் கலந்துக்குது. ஓகே, கடைசியா உலக அளவுலையும் சுற்றுச்சூழல் சம்பந்தமாவும் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். இதுல இருந்தும் கேள்விகள் வரலாம். வளர்ச்சி முக்கியமா இல்ல இயற்கை முக்கியமான ஒரு கேள்வி எப்பவுமே வரும் இல்லையா? இப்போ ஒடிஷால நடக்கிற ஒரு விஷயம் இதுக்கு ஒரு சரியான உதாரணம். ஒடிசால தேன்கனல் மாவட்டத்துல இருக்கு கபிலாஷ் வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயம் வழியா ஒரு ஹைவே போடுறதுக்கு தேசிய வனவிலங்கு வாரியம் அனுமதி கொடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான சூழலியல் பகுதி. இங்க சாலை போடுறது ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இப்போ கொஞ்சம் உலக செய்தியை பார்க்கலாம். நேட்டோ அமைப்பு ஆர்க்டிக் பகுதியில பாதுகாப்புக்காக ஆர்க்டிக் சென்ட்ரி அப்படிங்கிற பேர்ல ஒரு புதிய விண்வெளி மற்றும் பாதுகாப்பு மிஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆர்க்டிக் பகுதி இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா மாறிட்டு வருது. சரி, வாங்க இது வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். இது உங்க எக்ஸாம் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடியா? பாயிண்ட் நம்பர் 1, தேசிய பெண்கள் தினம் பிப்ரவரி 13. யாருடைய பிறந்த நாள்? சரோஜினி நாயுடு. பாயிண்ட் நம்பர் 2, நுகர்வோர் விலை குறியீட்டின், அதாவது சிபிஐயோட புதிய அடிப்படை ஆண்டு எது? 2024. பாயிண்ட் நம்பர் 3, இடுக்கி நீர்மின் திட்டம். எந்த மாநிலம்? கேரளா. எந்த ஆறு? பெரியார். பாயிண்ட் நம்பர் 4, 116 ரஃபேல் விமானங்களை வாங்க அப்ரூவல் கொடுத்த அமைப்பு எது? பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில், அதாவது DAC. பாயிண்ட் நம்பர் 5,
கபிலாஷ் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்துல இருக்கு? ஒடிஷா. ஓகே, கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பார்த்த இந்த திட்டங்கள்ல கொள்முதல்கள்ல எது வரப்போற வருஷங்கள்ல ஒரு பெரிய விவாத பொருளா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு செஷன் இதோட முடியுது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.